ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்ன பார்க்க போகிறோம் அண்ட் ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்றைக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம எதை பற்றி பார்த்துட்ருக்கோம்? காலங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்குறோம் இல்லையா? இந்த காலங்கள் அப்படிங்கும் போது இந்த பேசக்கூடிய விஷயங்கள் ப்ரெசென்ட்டில் இல்லை பாஸ்ட்டில் இல்லை ஃப்யூச்சரில் அப்படிங்கிறது தான். அதாவது நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம், இந்த மாதிரி 3 காலங்களையும் நம்ம என்ன பண்ணுறோம்? ஸோ 3த்தையுமே நம்ம கம்பைன் பண்ணியோ இல்லைனா நம்ம அதுக்கேற்ற காலத்திற்கு ஏற்ற மாதிரி பேசுகிறதோ இல்லை எதிர்க்க இருக்கவங்க என்ன பேசுகிறாங்க அதுக்கேற்ற மாதிரி பதில் கொடுக்கறது அப்படியெல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ காலங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஒரு பர்ஃபெக்ஷனாக ஒரு விஷயங்கள் பேசக்கூடியதும் இருக்குது, கண்டினியூஸில் பேசக்கூடியதும் இருக்குது. அதே நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவில் பேசுகிறது, நெகட்டிவில் பேசுகிறது, இல்லை கேள்விகளாக கேட்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. பட் நம்ம எல்லாருக்குமே டென்ஸ்னால் இட் ஹேஸ் 12 கைண்ட்ஸ் ஆஃப் ரூல் அப்படிங்கிற மட்டும்தான். அதுக்கிட்ட ஒரு 12 கைண்ட்ஸ் ஆஃப் ரூல் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு. ஆப்வியஸ்லி அதுக்கிட்ட 12 கைண்ட்ஸ் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. பட் அதை எப்படியெல்லாம் அமைக்கலாங்கிறதுக்கு நிறைய சர்டன் கேட்டகரிஸும் இருக்குது. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி கொண்டு வரோம். ஒருத்தவங்க எதிர்க்க பேசுகிறாங்கன்னா அதுக்கு அப்ராப்ரியேட் பதில் கொடுக்கணும். அந்த பதில் எந்த மாதிரியான காலத்தில் இருக்கிறது, நிகழ்காலமா இல்லை இறந்த காலமா, இல்லை அதையே நம்ம பர்ஃபெக்டாக பேசுகிறோமா, அந்த மாதிரியெல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ இந்த அப்ராப்ரியேட் பதிலுக்காக தான் இத்தனை அஃபர்மேஷன்ஸ் அண்ட் இத்தனை பாசிட்டிவ், நெகட்டிவ், இந்த மாதிரி எல்லாமே நம்ம கேட்டகரி யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கான டென்ஸ் என்ன, இன்றைக்கான ரூல் என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்றைக்கான டென்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ஸோ கண்டினியூஸ் அப்படின்னாலே விச் இஸ் கோயிங். ஸோ அந்த இடத்துல இந்த இடம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதோட ரூல் அப்படின்னு பார்க்கும்போது பிஃபோர் த ரூல் ரைட் வேர்ப் ஃபார்ம். ஏன்னா நமக்கு வேர்ப் ரொம்ப முக்கியம், ஆக்ஷன் வார்த்தை இல்லையா? ஸோ V1, V2, V3. V1 which is indicate present, V2 past and V3 past participle. ஸோ இன்றைக்கி என்ன எடுக்கிறோம் அப்படின்னா வாட்ச் அப்படிங்கிறது தான். ஸோ வாட்ச் அப்படிங்கிறதுக்கு 2 விஷயம் இருக்குது. ஒன்று நமக்கு கடிகாரம் இல்லையா? ஸோ வாட்ச் அப்படிங்கிறது நம்மளுடைய கையில் கட்டியிருக்க ரிஸ்ட் வாட்ச். இன்னொன்று வாட்ச் அப்படிங்கிறது பார்வையிடுறது இல்லையா? ஸோ அப்போ வாட்ச் அப்படிங்கிறது அதாவது பார்வை, அதாவது நம்ம பார்வைன்னும் போது இது நமக்கு என்ன ஆகாது, விச் இஸ் நாட் இண்டிகேட்டிங் த லுக். நம்ம பார்க்கறது கிடையாது, அது பார்க்கறது விஷன் கிடையாது, பார்வையிடுறது, நம்ம வாட்ச் பண்ணுறது. அதே வாட்ச் டு வரும்போது பார்க்கிறார்கள், பார்த்தேன், அந்த மாதிரி சொல்லக்கூடியது. ஸோ அப்போ V2 and V3 வரும்போது வாட்ச்ட் அப்படிங்கிறது வரும். இதே V1 + ing, அதாவது கண்டினியூஸ் அப்படிங்கும் போது ஒரு verb 1 கூட ing ஃபார்ம் சேர்ந்து வரும். அப்போ என்ன வரும்னா வாட்சிங். பார்க்கிறான் இல்லை பார்த்துக்கிட்டு இருக்கான், அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஓகே, வாட்சிங். வாட்ச் தான் V2 V3யும், V1 + ingக்கு வாட்சிங் அப்படிங்கிறது. ஸோ வேர்ப் ஃபார்ம் ரெடி. அண்ட் என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா I, we, you, he, she, they, it. ஸோ இதெல்லாம் நமக்கு காமனான சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த சப்ஜெக்ட் தான் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுன்றது கிடையாது. ஸோ நம்ம ஏற்ற மாதிரி நம்ம நேமிங் பர்சன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நமக்கு ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் அந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸுமே யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ரூல் அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் is, are, am ப்ளஸ் V1 + ing and followed by அந்த based on the sentence ஏற்ற மாதிரி நம்மளுடைய ஆப்ஜெக்ட். ஸோ இதுதான் நமக்கு ரூல். ஒரு வேர்ப் ரெடி, சப்ஜெக்ட்ஸ் ரெடி, ரூலும் ரெடி. இப்போ சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணலான்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் யாருக்கு யார் மேட்ச் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ இப்போது ஒரு சின்ன ரீகால். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ அப்படின்னு எடுக்கிறோன்னா ஐ கூட ஆம் இருக்கலாம். அதுக்கப்புறம் வீக் எடுக்கும் போது வீக் ஆர், யூக்கு ஆர், நெக்ஸ்ட்டு ஹீக்கு இஸ், she is, they are, இட்டுமே இஸ் தான். அப்போ இவங்கெல்லாம் இவங்களுக்கு மேட்ச் ஆகுறாங்கன்னு இப்போ எக்ஸாம்பிள் நான் இப்போ ஐ அப்படின்னு எடுக்கிறேன். ஐன்னும் போது விச் இஸ் இண்டிகேட் ஆம். ஸோ அப்போது ஐ ஆம் ஒரு சப்ஜெக்ட் ரெடி, ஒரு வேர்ப் ரெடி. அண்ட் V1 + ing வரும்போது வாட்சிங். ஸோ வாட்சிங் அப்படிங்கும்போது ஐ ஆம் வாட்சிங்
ஐம் வாட்சிங் அ டிவி. அதாவது டிவின்னும் போது விச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டெலிவிஷன் இல்லையா? ஸோ ஐம் வாட்சிங் அ டிவி அப்படின்னு இருக்கும்போது கொண்டிருக்கிறேன். ஸோ வாட்சிங் அப்படிங்கும்போது கண்டினியூஸில் வரக்கூடிய ஃபார்ம் இல்லையா? ஸோ அப்போ கண்டினியூஸ் அப்படின்னு வரும்போது விச் இஸ் ரன்னிங். இப்போ நமக்கு என்ன சொல்கிறாங்க, இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது, அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான், டிவி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ கண்டினியூஸ் ஃபார்மில் வர்றது வந்து நம்ம வரும்போது ஸோ பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது. அப்போ அவங்க அந்த வேலையை செல்ஃபாக பண்ணுறதுனால நமக்கு நம்மளே சொல்கிறோம். இப்போ அவள் அப்படின்னும் போது பார்த்து கொண்டிருக்கிறாள் அந்த மாதிரி சொல்லக்கூடியது. ஸோ அப்போ நம்மளுடைய விஷனுக்கு ஏற்ற மாதிரி அங்கே என்ன ப்ரெசென்ட்டில் நிகழ்ச்சி நடக்குது, அந்த நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறது தான். ஸோ இதிலே வந்து நமக்கு அஃபர்மேஷன்ஸும் இருக்குது, பாசிட்டிவ் நெகட்டிவ் அஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா அஃபர்மேஷன்ஸ் எடுத்து எழுதும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அண்ட் வில் கோ ஃபார் அஃபர்மேஷன். ஸோ இன்றைக்கான வேர்ப் ஃபார்ம், இன்றைக்கான ரூல் வச்சுட்டு இன்றைக்கான சென்டென்ஸ் நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். நீங்களுமே ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.